வணக்கம் 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 உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அதே தான் ஜிடி அவங்க வந்து பாட்டு எபிசோடு 2 வந்து பண்ண போகிறோம். வந்து இப்போ வந்து ஆமாம் என்னையா நெட்டு கிடைக்க முடியுது அவனோட பாவிகளா இவ்வளோ நேரம் கிடச்சிட்டு ஒரு நிமிஷம் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் நெட்டு கிடைக்க முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இருக்காங்க இனிமேல் வரும்னு நினைக்கிறேன், எனக்கு நினைக்கிறேன் நம்புகிறேன். பார்ப்போம் வருதா இல்லையான்ட்டு. இப்போயும் வரலாம் ஜெயிச்சிடா பாரு. இப்போ மட்டும் வரலை டென்ஷன் ஆகிடுவேன். சவுண்டை குறைச்சிட்டு அளவு அல்ட்ராவில் வைப்போம். நல்லாயிருக்கும் நம்புகிறேன். அப்போ ரீசெட் பண்ணணும். அப்போ சரி பண்ணிட்டு வருவோம். இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி கீழே இருக்கிறத பார்க்கக்கூடாது. நீங்கள் இதுதான் என் சேனல். எவ்வளோ எபிசோட் போட்டுருங்க. தமிழ் மட்டும் தெரியல சாரிங்க, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அது என்னன்னு ஏன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து கொஞ்சம் இல்லை ரொம்ப பெரிய விஷயம். ஸோ நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ வாங்க குயிக் ப்ளே. ஓகே போயிட்டு மேட்சை ரீசியூம் பண்ணலாம். ஸோ அடுத்து 5 to 10 ஓவர் இந்த எபிசோடில் பார்ப்போம். ஸோ எனக்கு அந்த தம்ப்நெயில் எப்படி வைக்கன்னு தெரிலங்க. ஸோ எபிசோடு 1 தம்ப்நெயில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை மட்டும் எப்படி மாற்றன்னு எனக்கு சொல்கிறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி ஓகே வாங்க. ஃபஸ்ட்டு பந்து மடக்கி அடித்த வந்து ஸ்டாஃப் என்ன நடக்க போதோ அடுத்து லைட்டாக போடுங்க. இங்கே என்னன்னா வந்து ஆயுஷ் மாத்திரை 65 அடிச்சு பொழந்துக்கிட்டு இருக்காரு. எல்லாரையும் பழக்கிறாரு. அண்ட் 4 போயிட்டு பைய இன்னொரு 3 ரன் இடையில எஸ் 3 ரன் 100 வந்துருக்கு. சொல்ல 103 ரன் வச்சாச்சு 5 ஓவரில். பவர் பிளேக்குள்ளே 100 அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இது அந்த கேம். ஆனால் இது அந்த கேமில் நடந்திருக்கு. இந்த கேமில் 6 அவ்வளோதான் முடிஞ்சு. ராகுல் டெவாச்சியா நான் வந்து 15 ரன் 3 பாலில் 15. இப்போ ஒரு பிக் ஓவராக அமையுது. பவர் பிளேயோட லாஸ்ட் ஓவர். இந்த ஓவரில் இப்படியே விக்கெட் விடாமல் இருந்துட்டு அடுத்து கஷ்டம் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு 6. ஆஹா சிக்ஸர் மழை ஆரம்பிங்க. ஸோ இன்னொரு 6 என்னவா இருக்கணும். பவர் பிளேக்கு அடுத்து அடிக்க முடியல. அப்பப்போ தான் கேப்பில் தட்ட முடியுது. ஸோ இப்போ எனக்கு என்ன டார்கெட்னா 200 220 250 220 வேணாம் 220 கரெக்டாக இருக்கும். 220 ப்ளஸ் ஸ்கோர்ஸ் அடிக்கணும். அவுட்டான்னு பார்க்குறோம். இல்லை 220 ப்ளஸ் ஸ்கோர்ஸ் அடித்தாலே வந்து பவுலிங் போடும்போது என்ன பவுலிங் வராது. ஆனாலும் பவுலிங் போடும்போது எப்படியாவது மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் அதான் ஒரு 50 வந்துருக்கு டெவான் கான்வேக்கு. 22 balls 50 நினைக்கிறேன். இல்லை 12 balls 50 வளர்ந்துட்டாருங்க டெவான் கான்வே. 2 ஓவர் அடியிருக்காரு 51 ரன். சரியான அக்ரெசிவ் பேட்டிங் டெவான் கான்வே இடம் இருந்தாலும் புறக்கிறோம் நம்ம. அடுத்து இன்னும் மீண்டும் காலியா அப்படின்னு இருக்கும். இல்லைங்க பவர் பிளே முடிவில் 122க்கு ஒரே ஒரு விக்கெட். வாஷிங்டன் சுந்தர் வந்திருக்காரு. வாஷிங்டன் டிசியிலேருந்து அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் தமிழ்நாடு தான் சும்மா. ஐயோ இப்போ நான் துகைக்கலான்னு தான் நினைச்சேன். பட் பரவாயில்ல 6 போனாலும் சந்தோஷம். ஸோ வாஷிங்டன் சுந்தர 6ஓட வெல்கம் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து ஒரு 7 to 8 overs 8 ஓவர் வரையும் நம்ம பொறுமையாக ஆடிட்டு அடுத்து வந்து கொஞ்சம் ஃபயராக ட்ரை பண்ணாங்க. ஸோ ஏன்னா வந்து இந்த டைம் வந்து என்னையா நல்ல ஸ்பேஸ் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து பவர் பிளே முடிஞ்சதுனால எடுத்தோன்னே அடிக்கக்கூடாது. நான் இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். தரையோட கிரவுண்ட் அடிச்சாச்சு மட்டுமே ஆட ஒரு 2 ஓவர் பயப்படாதீங்க. அடுத்து திருப்பி பழக்கிற இன்டென்ட் தான் ஆட வேண்டும். சரி இப்போ பார்ப்போம். ஏங்க நல்லா பாடுங்க. ஓகே டெவான் கான்வேவும் ஆயுஷ் மாத்திரம் 50 அடிச்சிட்டாங்க. ஸோ அதனால்
100 பார்ட்னர்ஷிப் வந்துருக்கு. ஸோ இப்படியோ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் நான் ஹேட்ரிக் ஆஃப் பவுண்டரிஸ் பிக் ஓவர் மீண்டும் என்னையா பெரிய ஓவர்லாம் நிறையா வருது. சூப்பர். இந்த மாதிரியே விளாடுவோம். இதுதான் நம்மளுக்கு வேணும். மீண்டும் ஒரு பவுண்டரி. 22 ரன் ஒரே ஓவரில். ஆயுஷ் மாத்திரம் எடுத்து வராடுவார். தண்ணியாக இருக்கா என்னன்னு தரலாங்க. வச்சு எவ்வளோ நேரம் எடுக்குது? மூமைக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுது. ஆஃப் சைடில் பாருங்கள் கேப்பு. என்னங்க எவ்வளோ ஃப்ரீ கேப்பு. லாஃப்ட் அடித்தா பட மாட்டேங்குது. 3 ரன் ஓடி இருக்கும். 4வது ரன்னுக்கு புஷ் பண்ணியிருக்கேன். ஈஸியாக 4 ரன் ஓடிச்சு. என்னால் பேச மாட்டேன்னு பார்க்காதீங்க. வெயிட் பண்ணுங்க. ஸோ ஆஹா ஹைட்டு டிஸ்டன்ஸ் இருக்கா? இருக்குது. டைமிங் டேரக்ஷன் பார்க்கவே இல்லை. ஐடியா இல்லாமல். ஸோ உங்களுக்கு ஏதாவது பின்னாடி ஏதாவது சொல்லி கேட்டுச்சுன்னா ஒரு சொல்லுங்கள். இப்போ கொஞ்சம் ஆஃப் ஆகிடுதா? ஓகே கொடுங்க. ஒன்றும் இல்லை, ஃபேன் தான். இப்பையும் பொழக்க தான் போகிறேன். போச்சு போச்சு. நல்ல 80s மூவ் ஆகிடுக்காரு ஆயுஷ் மாத்திரை. இந்த மாதிரி நாளைக்கு நினைக்கிற மேட்ச்சு இதே மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இது வந்து நான் இப்போ கொஞ்சம் அப்பப்போ என்றைக்காவது தான் போடுவேன் இந்த மாதிரி வீடியோஸ்லாம். இப்போ 8 வீடியோ போடுறேன்னா அந்த 8 எபிசோடாக அந்த மாதிரி அப்பப்போ போடுவேன். எப்போ பார்த்தாலும் போட மாட்டேன். காலியா எப்போ பயமுடிச்சிட்டே இருக்கான்ப்பா. எப்போ பாப்பா 3 ரன் ஓடிடுவேன். எப்படியாவது 3 ரன் ஓடியாச்சு. பிரசித் கிருஷ்ணா ஃபஸ்ட்டு ஒரு போட்டால் இப்போ தான் போடுறாரு. ஐயோ யாருக்கு சுரையாக யாருக்கு பிரசித் கிருஷ்ணா ஃபஸ்ட்டு ஓவர் போட்டார். ஆமாங்க ஃபஸ்ட்டு ஓவர் போட்டு பவர் பிளேயில் ஒரு ஓவர் தான் கொடுத்துருக்கான் பிரசித் கிருஷ்ணாவுக்கு. ஐயோ இப்படியா இருக்க வைக்கிறாரு. ஓகே அதனால் ஆஹா ரஷீத் கான் பொழந்தவங்க 4 பாலுக்கு 4 4 திருப்பி வர கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதே பிளேயர் தாங்க பொழந்தார். த சேம் மெம்பர், த சேம் பிளேயர். இது இன்னும் 3 ரன் தான் கிடச்சிருக்கு. என் பாவம் 3 ரன் தான் கிடச்சிருக்கு. பரவாயில்ல. நோ ப்ராப்ளம் நோ இஷ்யூ. ஸோ அடுத்து இப்படி டெவான் கான்வே இவரும் பழந்தார். இவர் தான் 6 அடித்தார். ஃபஸ்ட்டு 6 அவர் தான் எடுத்துட்டு 22 பால் 80 செம்மையாக ஆடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 35 பால்ஸ்குள்ளே செஞ்சுரி அடிக்க போகிறாங்க. ஏன்னா கிறிஸ் கெயில் 35 பால்ஸ் செஞ்சுரி அடிச்சார். 34 பால்ஸ் நம்ம யாருன்னா இன்னும் ஒரு 12 ஓவர் கொள்ள செஞ்சுரி அடிக்கணும். டெவான் கான்வே தான். உங்களுக்கு அவருக்கு ஆயுஷ் மாத்திரை. ஆஹா ஷாட்டு 6 4 தானா? பரவாயில்ல. இன்னும் 12 பாலுக்கு 12 அடிக்கணும். ஈஸி. 10 பாலுக்கு 12. ஸோ ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி ஐபிஎல் வரப்போகுதுங்க. இன்னொரு 4 தான். 6 போக மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? 90s மூவ் ஆகிடுக்கார். 25 பாலுக்கு 92. அம்மாடி என்ன பணம் பழந்திருக்காருன்ட்டு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஐயோ காலியா இல்லை காலியா. ஸ்ட்ரைக்கை தக்க வச்சுக்கிறாருங்க நேக்கா. ஓகே பரவாயில்ல. நானே பண்ணிச்சு விடுங்க. ஏங்க எனக்கு 9 ஓவர் 183 ஒரு விக்கெட்டு. அவ்வளோதான். முகமது சிராஜ் டிஎஸ்பி வராது பவுலிங் போட. டெவான் கான்வே ஆன் ஸ்ட்ரைக். அவ்வளோதான். அவுட்டு. காலி இல்லை. கேப்பில் போனதுனால ஒரு பவுண்ட்ரிலாம் கிடைக்காது. ஒரு ட்ரிபிள் கிடைக்கும். அண்ட் 98 மூவ் ஆகிட்டாரு. 27 பால்ஸ் 98. ஓ மை காட். அண்டு மாத்திரையை வச்சும் செஞ்சுரி போட பார்ப்போம். கன்ஃபார்ம் போட்டுருவார் நம்புகிறேன். 88 தான். பட்
பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம். 6 சிராஜுக்கு எங்க சிராஜ் ஒரு லைக் பார்த்துருக்க மாட்டுது. சூப்பர். 984 28 பால்ஸ் 94 29 பால்ஸ் செஞ்சுரி வருமா பார்க்கலாம். 28 பால்ஸ் 94ங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1 2 3 4 ஓடி இருக்கும். ஐயோ நடக்க போது வந்தாச்சு. அப்பாடி நான் வரமாட்டேன்னு நினச்சேன். 29 பால்ஸ்க்கு 98ங்க. சூப்பர். 30 பால்ஸ் செஞ்சுரி இங்கே வருமா என்பதை பார்ப்போம். ஐயோ கொஸ்டின் 30 பால்ஸ் இன்னும் 4 பால்ஸ் தான் உங்களுக்கு மிச்சம். அதில் அடிக்கணும் எவ்வளோ நேரம் ஆகிடுது. ஸோ 10 மினிட்ஸ் ஏற்கனவே ஆயிடுச்சு. ஐயோ. And here comes Ayush Motway century. Oh my god. என்ன கான்வே அடிச்சால்ட்டு இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக செஞ்சுரி போட்டது வருவாங்க. 50 போட்டதுனால 6 செஞ்சுரி போட்டாங்க. ஃபஸ்ட்டு போட்டது என்ன பண்ண போகிறேன், என்ன செலிப்ரேஷன் பண்ணுவார். புல்லே கத்தேன் ஃபாஸ்டஸ்ட்டு செஞ்சுரி இன்னும் முடியலை. அவர் இன்னும் இருக்கார். 102 31 பால்ஸ். ஐயோ பார்க்க சாம்சன்ஸ் 200 220 நல்லா சிம்பிளுங்க. 250 290 போகலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம அடிக்கிற அடி கவர் ட்ரைவ்ன்றாங்க. இதில் கேட்டுச்சு கமெண்ட்ரியில் டீம் கிரிக்கெட் கிளாசிக் கவர் ட்ரைவ் அப்படின்னா. சரி ஓகே. 106 ரன் 32 பால் கம்மியாக. அந்த சாய் கிஷோர் அடிக்க போகிறாரா? சாய் கிஷோரோட ஓவரில் செஞ்சுரி அடிக்க போகிறாருங்க. இவர் அதோட ஃபாஸ்ட்டாக 6ஓட செஞ்சுரி அடிப்பார். 104 ரன்னு 30 பால் 28 பால் ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி இவர் தாங்க ஐபிஎல்ல. அப்படின்றாரு சென்னைக்கு 2 பேர் செஞ்சுரி போட்டு பொழக்க போகிறாங்க இன்னைக்கு குஜராத்தை. இது உண்மையாக நடந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பட் ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நேரம் சரியில்லைன்னு தான் சொல்லணும். நான் அது சிஎஸ்கே ஃபேனாக நான் சொல்கிறேன்னுக்காதீங்க. ஏன்னா வந்து இப்போ நம்ம என்ன மாதிரி இருந்துச்சு, நம்ம ஒரு ஐபிஎல் ஓஜியாக இருந்தோம் சரிங்களா. அப்படி இருந்து எல்லாரும் நம்ம அடிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா அது காரணம் நேரம் சரியில்லைன்னு நான் சொல்கிறேன். அது வந்து முக்கிய காரணம் 6. ஸோ அது வந்து முக்கிய காரணம் தான். ஏன்னா சுத்தமாக நேரம் இல்லை. ஏன்னா ஜெயிக்க வேண்டிய வருஷம் தோக்குறோம். நல்லா பவுலிங் மட்டும் அடிக்கிறேன். அந்த ரொமாரி ஷெப்பர்ட் அடித்தா பாருங்க, பெருத்து போய் நிற்காமல் பாருங்கண்ணே. எப்போ ஒரு ஓவருக்கு 33 கலீல் அஹ்மத் அவன் எவ்வளோ பெரிய பவுலரு எல்லாருக்கும் தெரியும். செம்மையாக போடுவான். ஐயோ ஜஸ்ட் அப்பா செம்மையாக போடுவான் சரிங்களா. செம்ம பவுலர். முன்னாலாம் அவன் தான் விக்கெட் எடுத்து கொடுப்பான். 100 அஹ்மத்லாம் ஆரஞ்சு அப்புறம் வாங்குறதுக்கு முன்னாடி அவன் தான் விக்கெட் எடுப்பான். இன்னொரு 6 அவன் தான் விக்கெட்லாம் எடுத்து கொடுப்பான் நிறையா முன்னாடி பவர் பிளேலேயே. ஸோ அந்த மாதிரி பிளேயரை ரொமாரி ஷெஃபர்ட் 33 ரன் ஒரே ஓவரில் அடிக்கிறான்னா அது என்ன காரணம்? ஸோ நம்ம ஆர்சிபியோட தோற்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா? பின்னாடி தேர்ட் மேனில் ஒரு எட்ஜ் ஆகி கேட்ச் போச்சு. பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பின்னாடி போயிருந்தால் அது கேட்ச்சு. இன்னொரு 6 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி போயிருந்தால் அது கேட்ச்சு. பட் அதை பண்ணலை அவர். பின்னாடி போயிருந்தால் கேட்ச். நான் பார்த்தீங்கன்னா நான் குறை சொல்லலை. ஆனால் அவர் பின்னாடி போயிருந்தால் கேட்ச் ஆச்சு. ஈஸி கேட்ச் கையில் வந்து உட்காந்துருக்கும். அந்த 2 ரன் இதிலே மைனஸ் ஆகிருக்கும். தோற்ற 2 ரன் அதாவது 3 ரன். ஸோ நம்ம ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம். ஸோ அதனால தான் அதுவும் ஒரு காரணம். அதனால இல்லை அதுவும் ஒரு காரணம். ஒரு 6. சரி நம்ம எதுக்கு இதை பற்றி பேசிட்டுருக்கோம். சரி ரைட்டு விடுங்க. ஏன் நீங்கள் பொழந்துக்கிட்டு இருக்கோங்க. ஸோ ஐயோ ஆமாம்ல 11 ஓவர் ஆயிடுச்சு. சாரிங்க ரொம்ப டைம் ஆகிட்டே. சரி பாய்.